தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை சீசனுக்கு பிறகு கோடைக்கால மழை பெய்யவில்லை. கோடை வெயிலும் முன்னதாகவே துவங்கி கொளுத்தி வருகிறது. கோவை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் பல மடங்கு உயர்ந்துள்ளது. பகலில் வெப்பம் உணரப்படுகிறது. வறண்ட காற்று வீசுவதால் பகலில் பொதுமக்கள் மிகுந்து சிரமப்படுகின்றனர். எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் பிப்ரவரி மாதமே அதிகரித்துவிட்டது. பகலில் மட்டுமல்ல, இரவு நேரங்களிலும் புழுக்கம் தாங்க முடியாமல் மக்கள் வியர்வையில் தவிக்கின்றனர். இதனால் கோவையில் ஏசி பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு ஏசி விற்பனை அதிகரித்திருப்பதாக எலக்ட்ரானிக்ஸ் பொருள் விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். கடைசி 2 மாசமா ஏசியோட சேல்ஸ் வந்து ஸ்கை ராக்கெட்டாக போயிட்டு இருக்கு. கூரிய பிச்சுட்டு போயிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ வெயில் நம்ம ஊரில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பெட்ரூம் அந்த மாதிரி ரூம்ஸ்க்கு தான் ஏசி ப்ரிஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் வந்து கண்டிப்பாக ஹாலில் போட்டே ஆகணும்னு சொல்லி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் 1 டன் அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டன் 1.8 2 டன் நல்ல மார்க்கெட்டில் அவ்வளோ விற்பனை ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து அப்படியே 2-3 டைம்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இது என்னன்னா, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டிஸும் வருது. டெலிவரி எங்கள் சைட்லேருந்து இமீடியட்டாக டெலிவரி பண்ணிடுறோம். எப்படியாச்சும் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிடுறோம். இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து கொஞ்சம் டிலே ஆகுது. எல்லா பிராண்டுக்கும் கொஞ்சம் டிலே ஆகுது. ஏன்னா ஒரு பர்சன் வந்து ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் 4 to 5 பிராண்ட்ஸை மேக்ஸிமம் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஏன்னா அவங்களோட ஒரு ஹியூமன் பீங்கோட இதுவும் லைஃப் டைம் அந்த டே ஒர்க் டைமும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இது பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ்க்கு வந்து புஷ் பண்ணி எப்படி குவிக் இன்ஸ்டலேஷன் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஏசி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா நார்மலாக எப்பவுமே அந்த ஏசி காற்று வந்து மூஞ்சில் அடிக்கக்கூடாது. ஏன்னா சைனஸ், கோல்டு, இரிட்டேஷன், ஹெட்டேக்கெல்லாம் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 6 to 10 feet நம்ம உட்கார பொசிஷன்லேருந்து டிஸ்டன்ஸ் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக ஏர் கூலிங் நம்மளுக்கும் நல்லா வரும். அதே சேம் டைம் நம்மளுக்கும் வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. சைடு எஃபெக்ட்ஸ்னால் தலைவலி ஒன்றுமே வராது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஏசி காற்று நம்ம ஆன் பண்ண போகும்போது ஃபேனும் போட்டிருந்தோம்னா நல்ல பெட்டர் சர்க்குலேஷன், குவிக் கூலிங்கும் ஆகும். முன்பெல்லாம் சொந்த வீட்டில் வசிப்பவர்கள்தான் ஏசியை பயன்படுத்தி வந்தனர். தற்போது வாடகை வீட்டில் வசிப்பவர்களும் வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஏசிக்கு பார்த்தீங்கன்னா 28% 18% ஜிஎஸ்டி கம்மி பண்ண போகும்போது பர்சன்டேஜ் மாறிடுச்சு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து சில பிரான்ச்சில் வந்து ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டு இருக்கோம். சில பிரான்ச்சில் பெரிய ஓஜிலலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் ஜஸ்ட் வந்து மினிமல் சார்ஜஸ் தான் வரும். அந்த மாதிரி வந்து ஒரு பிராண்டில் ஒரு பெனிஃபிட் ஆகிட்டு இருக்கு. இப்போ எல்ஜியில் பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபீச்சர்ஸ் நிறைய தந்துருக்குறாங்க. சாம்சங்கோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வின் ஃப்ரீ. இப்போ லாய்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டிசைனர் ஏசி லாய்டில் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஐஎஃப்பி காட்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் லோ காஸ்ட்டில் ப்ளஸ் இந்தியா மேக் இன் இந்தியா கான்செப்டில் நல்லா சூப்பராக எடுத்து வந்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டில் சூப்பராக ஃபீச்சர்ஸ் போயிட்டுருக்கு. ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் தான் பார்க்குறாங்க. இப்போ எல்ஜி பார்த்தீங்கன்னா திங்க் யூ சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் தான் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டை ஆப்ரேட் பண்ண வந்தால் ஜஸ்ட் அந்த ஃபோன் ஆப்லேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் வெளியில் இருக்கீங்க, வீட்டுக்கிட்ட போகும்போதே பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வீட்டுக்குள்ளே போனோன்னே ஏசி காற்று நல்லா கூலிங்காக இருக்கும். இதெல்லாம் சூப்பர் பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்கு. யங்ஸ்டர்ஸை வந்து ரொம்ப கவருது இதெல்லாம். ஏன்னா என்ன சொல்கிறது, ரிமோட்டே யூஸ் பண்ண வேண்டாம், நம்ம வந்து வித் வாய்ஸ் இல்லாட்டி ஆப் மூலியமாகவே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது ஏசி கிட்ட வந்து ஸ்விட்ச் ஆன் த ஏசி சொன்னாவே ஏசி ஸ்விட்ச் ஆன் ஆகிற மாதிரி வாய்ஸ் வச்சு வந்து இப்போ ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருக்கு எப்படி ஏற்ற மாதிரி எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லா பிராண்ட்லேயும் வந்துட்டு இருக்கு. நம்ம பிஏல பார்த்தீங்கன்னா ஏசி வாங்க போகும்போது டிஸ்கவுண்ட் எல்லாரும் மார்க்கெட்டில் தருவாங்க. எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா கஸ்டமருக்கு லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் தரோம். இது என்னென்னா எங்கள் சைட்லேருந்து இப்போ கஸ்டமர் ஏதோ பொருள் வாங்குறாங்கன்னா எங்கள் ஆப் பிஏ ஆப் இருக்குது, அதை அவங்க டவுன்லோட் பண்ணாவே திருப்பி எங்கள் சைட்லேருந்து அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் நம்ம தந்துடும். பாயிண்ட்ஸ்னால் 300-400 பாயிண்ட் தரோம். 1 point is equal to 1 rupee. ஸோ திருப்பி கஸ்டமர்ஸ்க்கு 300-400 ரூபா திருப்பி தந்துடுறோம். அவங்க அடுத்த பர்ச்சேஸில் ரெடீம் பண்ணுற மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னா இது வந்து நெவர் எண்டிங் ரிலேஷன்ஷிப் மாதிரி. நீங்கள் வாங்குறீங்க, திருப்பி உங்களுக்கு தரோம், திருப்பி நீங்கள் நம்மக்கிட்ட வந்து வாங்கி உங்களுக்கு நாங்கள் ஒரு பெனிஃபிட் லைஃப் டைமாக ஃபுல்லாக உங்க கூட இருக்கணும்னு சொல்லி ஒரு லாயல்ட்டி ஸ்கீம் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஏசிக்கு மட்டும் இல்லை, எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் நம்ம கஸ்டமருக்கு தந்துட்டு இருக்கோம். ஈரான் போரால் ஏசி மூலப்பொருட்களின் உற்பத்தி தடைபட்டுள்ளதால் இன்னும் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது.
இந்த கூடுதல் உயர்வு தற்காலிகமானதுதான் என்கின்றனர். நம்ம டெலிவரி வீட்டில் இறக்கிற வரைக்கும் நம்ம இறக்கி வைக்கிறதுக்கு வரைக்கும் நம்ம தந்துருவோம். இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பிராண்ட் சைட்லேருந்து தான் இது பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இண்டோருக்கு அவுட்டோருக்கு சீரியல் நம்பர் இருக்கு. அந்த சீரியல் நம்பரில் மேனுஃபேக்சரிங் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்களா, உள்ள வந்து கிட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி அது வந்து எல்லாமே கம்பெனி சைட்லேருந்து ஆத்தென்டிசிட்டிக்கு செக் பண்ணி அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் நம்ம சார்ட் அவுட் பண்ணி தர மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ முக்கால்வாசி இன்ஸ்டலேஷன் கம்பெனி சைட்லேருந்து தான் நீட்டாக பண்ணி தந்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம் சொல்லி ஏசிலே வந்துருச்சு. நீங்கள் கண்டினியூஸாகவும் ரன் பண்ணலாம். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடில் ஏசி டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 24 degrees Celsius to 26 degrees Celsius. நீங்கள் நைட்டாக இருந்தால் சரி, டே டைமாக இருந்தால் சரி, இந்த டெம்பரேச்சர்லேயே மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஏசி வந்து கூலிங்கும் நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் எலக்ட்ரிசிட்டி வந்து லெஸ் கன்சம்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ண முடியும். அதே சேம் டைம் ஏர் பியூரிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் முக்கால்வாசி ஏசியில் இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு வந்து அந்த உள்ள நீங்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அது வந்து சென்ஸ் பண்ணி ஏசி வந்து கூலிங்கும் எஃபெக்ட் தரும். ப்ளஸ் வந்து வேஸ்டேஜும் எங்கேயுமே இருக்காது. அண்ட் ஆல்சோ முக்கால்வாசி ஏசிஸ் பார்த்தீங்கன்னா R32 கேஸ் யூஸ் பண்ணுறாங்க அவுட்டோரில் கேஸ் ஃபில்லிங்கில். ஸோ அது வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி கேஸ் சொல்லி அதே சேம் டைம் அது வந்து என்விரான்மெண்ட்டுக்கும் பெருசாக பொல்யூட் ஆகாது. ஸோ வந்து எல்லாமே ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் வச்சு தான் எல்லா பிராண்ட்லேயும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் இது பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒன்றுமே வந்து வரி பண்ணிக்க வேண்டாம். ஏசி வந்து ஐடியல் டெம்பரேச்சர் 24 degrees Celsius 26 degrees Celsius யூஸ் பண்ணுங்கள். அதே சேம் டைம் 6 to 10 feet யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.